சாம்சங் நீ எப்பதான் திருந்த போற? இன்னமும் நீ மக்களை முட்டாளதான் ஆக்கிக்கிட்டு இருக்கிற. சாம்சங் நீ என்ன பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருந்தா நீ நல்ல நல்ல போன் செய்யலைனாலும் மக்கள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறியா? இனிமே உன் காலம் மலையேறி போயிடுச்சு. சாம்சங் நீ செய்யறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் M36ன்ற ஒரு போனோட டீசர் வெளியிட்டாங்க. அந்த போனோட டீசர் பார்த்ததுலேருந்து எனக்கு பலவிதமான கேள்விகள் வந்திருக்கு, பலவிதமான கோபங்கள் வந்திருக்கு சாம்சங் மேல. ஏன்னா சாம்சங் போன் வாங்கணுன்றது பல பேரோட ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சைனீஸ் மொபைல் இல்லாம வாங்கணும்னு நினைக்கிறவங்க சாம்சங் நோக்கி தான் போவாங்க. அப்படிப்பட்ட சாம்சங் ஆண்ட்ராய்டு கிங்கா இருந்த சாம்சங் இன்னைக்கு ஆண்ட்ராய்டோட ஜோக்கரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சாம்சங் இப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம ஒண்ணு ஒண்ணு அனலைஸ் பண்ணுவோம். சாம்சங் நேற்று ஒரு டீசர் விட்டுருந்தாங்கன்னு சொன்னா அந்த போன் கேட்டீங்கன்னா M36. ஃபர்ஸ்ட் அந்த M36 ஸ்பெசிபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் M36 பொறுத்த வரைக்கும் M35 சக்சஸர் காரணமாக சாம்சங் M36 லான்ச் பண்ண போறாங்க. இந்த M36 என்ன கொடுக்குறாங்க? 6.74 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனோட கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சாம்சங் தங்களோட சொந்த ப்ராசஸரான Exynos 1380 ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜோட வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, OIS ஓட வருது, 8 MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 MP மேக்ரோ. பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா பஞ்சுவல்ல கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. சரி, அது அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் போவோம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் 4K ரெசல்யூஷன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 6 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல இப்போ என்ன பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாசம் 27 மதியம் 12 மணிக்கு இந்தியாவை லான்ச் ஆக போகுது. இந்த போன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னே சொல்லிடுறேன், இந்த போன் ஒர்த்தா இல்லையான்றது கேட்டீங்கன்னா, சாம்சங்க்கு பெய்ட் ரிவ்யூ பண்றவங்க வேணா இது ஒர்த்துன்னு சொல்லலாம். சாம்சங்கை பத்தி போன்ஸுக்கு பெய்ட் ரிவ்யூ பிராண்டோட ஒர்க் பண்றவங்க வேணா இது ஒர்த்து, இது போனு நல்ல போனா அப்படி இப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் டிராப் நாட்ச் டிசைன்ஸே ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 2025 நிக்கிறோம். இன்னும் 6 வருஷம் இந்த போன்ஸ் யூஸ் பண்ண போனா 2033 2031 வாட்டர் டிராப் நாட்ச் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கே அது அதாவது ஓல்டு மாடலா போயிடுச்சு. அது அந்த மாடலை விட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அதாவது அண்டர் 15K கீழே கொடுக்குற பல பிராண்ட் போன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச் ஹோல் கொடுக்குறாங்க, அதாவது பெட்டர் டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு போனோட உள்ள காம்பனண்ட்டை தாண்டி அந்த போனை பார்த்தோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்க போறது அதோட டிசைன்ஸ். இந்த போனை இப்படிப்பட்ட டிசைன்ல இந்த பஞ்ச் ஹோல் டிசைன்ல யாராவது வாங்குவாங்களா? பஞ்ச் ஹோல் டிசைன் வச்சிருக்கிற பார்த்தாலே அந்த போனை பார்த்தாலே நம்ம ஓல்டு போன், பழைய போன், மொக்க போன் தான் நம்மளுக்கு மைண்ட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த டிசைனை கொண்டு இப்போ சாம்சங் திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாம்சங் M சீரிஸ் ஒரு காலகட்டத்தில் மான்ஸ்டரா கொடி கட்டி பறந்தாங்க. சாம்சங்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த M சீரிஸ்ல ஆட் வரும். அந்த ஆடை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இதுல காமிக்கிற மாதிரி தான் இந்த மான்ஸ்டர் அப்படியே அந்த போனோட பேட்டரி அப்படியே ட்ரைன் பண்றதுக்காக முயற்சி பண்ணும். அப்படியே குட்டிக்கிற மாதிரி ஜூஸ் போட்டு உரிகிற மாதிரி காமிங்க, அந்த மான்ஸ்டரே தோல்த்துரும். ஏன்னா M51 அப்படிப்பட்ட போனா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம 7000 mAh போனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சாம்சங் அன்னைக்கு M51 7000 mAh பேட்டரி வச்சு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட சாம்சங் இப்போ ஒரு காலத்துல மான்ஸ்டரா இருந்த M சீரிஸ்ல இப்போ தேஞ்சி மட்டமா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா M36 இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. M35 அப்கிரேட் சொல்றாங்க. M35 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல வருது, பஞ்ச் ஹோல் டிசைன்ல ஒரு டீசென்டான லுக்ல வருது. ஆனா கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமா தான் இருந்து இருந்தாலும் டீசென்டான லுக்ல இருக்கு. ஆனா அதே டிசைன்ஸ் கூட கொடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு மனசு ஆறுதல் ஆயிருக்கும். ஆனா அதை விட பின்னோக்கி போன அதாவது வாட்டர் டாப் நாட்ச் டிசைன் கொடுக்குறாங்க. சாம்சங் டிசைன்ல டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் மிட் ரேஞ்ச் போனா மதிக்கலன்றதா இதன் மூலமாக தெரியுது. சாம்சங் One UI 7 சில பேருக்கு லேட்டா தான் கிடைச்சு, நிறைய பேர் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை சாம்சங் தங்களோட இடத்தை மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு எப்படி வரப்போறாங்க? சாம்சங் இப்போ பின்னோக்கி டவுன்ஃபாலா தான் போயிட்டு இருக்காங்க. சாம்சங் ஒரு கட்டத்தில் M சீரிஸ்ல கொடிகட்டி பறந்த சாம்சங் M சீரிஸ்ல அப்படியே மான்ஸ்டரா இருந்த சாம்சங் ஆடுக்கு ஏத்த மாதிரி அந்த நம்ம டிவில பார்க்கக்குள்ள கூட அந்த ஆடு வரும், மான்ஸ்டர் ஆடு, மான்ஸ்டர் மொபைல்ன்ற மாதிரி வரும். சாம்சங் M சீரிஸ் வாங்குறவங்க பார்த்தோன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளும் ஒரு நாள் M சீரிஸ்ல போன் வாங்குவோம், இந்த மான்ஸ்டர் மொபைல் வாங்குவோம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப M36 பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு சாம்சங் M சீரிஸ்ல வாங்கவே கூடாது. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்துச்சு சாம்சங் மொபைல் மேலேயே. சாம்சங் மொபைலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சா என்று சொல்லுங்க.
இந்த குறைஞ்ச காசுல, அதாவது லோ பட்ஜெட்ல இந்த சாம்சங் மொபைல் நம்ம வாங்கும் போது என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காதுன்றதா எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது சாம்சங் மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு காசை வந்து அதிகப்படுத்துறோமோ அப்போதான் நம்மளுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற சைனீஸ் மொபைல்லாம் லோ பட்ஜெட்ல கொடுக்குற அதாவது அண்டர் 20K 30K கொடுக்குற ஃபீச்சர்ஸை சாம்சங்ல நம்ம 50K தான் வாங்க முடியும் அப்படின்ற மனநிலை எனக்கு இன்னைக்கு இல்லை. ஒரு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இல்ல. எனக்கு வந்து சாம்சங் போன் அறிமுகமான காலத்துல இந்த சைனீஸ் போன்லாம் வரத்துக்கு முன்னாடியே சாம்சங் போன்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலத்திலேயே சாம்சங் ஜே சீரிஸ் இந்த சீரிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பயே தோணுச்சு இந்த மாதிரி தான் இருக்குன்றது. நானும் ரியல் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ் சில பேர் சாம்சங் போன் வாங்கியிருக்கிறப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை சாம்சங் இந்த டவுன் ஃபாலை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சாம்சங் இனிமேல் மிட்ரேஜை மதிப்பாங்களா இல்லைன்னு மாற்றது எனக்கு தெரியல. அது இல்லாமல் சார்ஜரையும் கொடுக்க மாட்டாங்க இந்த மிட்ரேஜ் போன்ல அப்படின்றது தெரிஞ்சுங்க, அடாப்டரையும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் மிட்ரேஞ்ச் மட்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சீங்க. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.